எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் எக்ஸாம் ஓரியன்டட்ஸ். பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது என்னென்னா கையில் காசு வாயில் தோசை, அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல். எஸ்பிஎம் ஹோண்டா அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து டூ வீலர் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது அந்த டூ வீலருக்கான காசை கஸ்டமர் வந்து ஒரு 4-5 மெத்தடில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 4-5 மெத்தடில் கொடுக்கும்போது நார்மலான சேல்ஸ் இன்வாய்ஸில் போட முடியாது. ஏன் நார்மலான சேல்ஸ் இன்வாய்ஸில் போட முடியாது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. டேலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டேலியில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்பர்ட் ஏஜென்சின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ரெசிப்ட் என்ட்ரி போடுறோம். ரெசிப்ட் என்ட்ரி போடனா சிங்கிள் டெபிட் தான் போட முடியும். ஒன்று நீ கேஷாக வாங்கலாம், அல்லது செக்காக வாங்கலாம், அல்லது எக்ஸ்என்கோ அப்படின்னு நீங்கள் சன்டி டேட்டாட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சிங்கிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட். இதுதான் வந்து நார்மலாக டேலியில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். நார்மலாக அந்த ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே கஸ்டமர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேமெண்ட், ஒரு 1 லட்ச ரூபா ஒரு 50,000 ரூபாய் தரணும் அப்படின்னா பிச்சு தரான்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் கேஷாக தரான், 10,000 ரூபாய்க்கு செக்காக தரான், ஒரு 10,000 ரூபாய்க்கு டிடி தரான், கார்டில் பேமெண்ட் பண்ணுறான், அதுக்கப்புறம் கிஃப்ட்டு வவுச்சர் தரான், இந்த மாதிரி ஒரு கேஷாக தராங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 மெத்தடில் தராங்க அப்படின்னா அதை நார்மலாக அந்த சேல்ஸ் சென்டரில் போட முடியாது. அப்போ எப்படி சார் போடுறது அப்படின்னா, அதுக்காக இருக்கிற ஒரே ஸ்கீம் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த பாயிண்ட் ஆஃப் சேலில் மல்டிபிள் டெபிட்ஸும் பாசிபிள், மல்டிபிள் கிரெடிட்டும் பாசிபிள். நார்மலாக டேலியில் சேல்ஸ் என்ட்ரி போடும்போது சிங்கிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட்டு, பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது சிங்கிள் கிரெடிட்டு மல்டிபிள் டெபிட்டு, இதுதான் வந்து பாசிபிள். நீங்கள் வேணால் அக்கௌண்டிங் வவுச்சர் மோடில் போய் வேணால் போட்டுக்கலாம் மல்டிபிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட்டு. ஆனால் நார்மலாக இன் ஜென்ரல் டேலியில் சிங்கிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட் மாத்திரம்தான் பாசிபிள். ஆனால் இந்த மாதிரி மல்டிபிள் டெபிட்ஸ் இருக்கும்போது, வேறு அமௌண்ட் வரும்போது, வேறு வகையில் வரும்போது அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் சேல். அந்த பாயிண்ட் ஆஃப் சேலில் டேலியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎம் ஹோண்டா. முதல்ல நம்ம அந்த கம்பெனி பேரில் ஒரு க்ரியேட் பண்ணிப்போம், கம்பெனியை ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் கம்பெனி, கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎம் ஹோண்டா. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 2025-26. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணிக்கோ. 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, ஃபுல் அட்ரஸ் போடுங்க. கமா அட்ரஸ் வந்து மேனுவலாக எழுதும்போது தெரியணும். சென்னை 6,31,000. இந்த மாதிரி 2 லைன் 3 லைனில் இருக்கட்டும். தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு வாட்டி போடுங்க, 04428361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி போட்டுங்க, ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் போட்டுங்க. ஃபினான்ஷியல் இயர் இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் இங்கே 2025-26னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஏப்ரல் 25-26 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ ஃபினான்ஷியல் இயர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனேபிள் பில்வைஸ் என்ட்ரி. பில்வைஸ் என்ட்ரி எஸ் கொடுங்க. இன்வென்ட்ரி இன்டகிரேஷன் எஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜிஎஸ்டி எஸ். ஜிஎஸ்டியில் இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர், நான் வந்து இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த ஜிஎஸ்டி நம்பர் இது வந்து ஏதோ தப்பாக இருக்குது இந்த நம்பரு, அதனால் நான் வேறு நம்பர் கொடுக்குறேன். அல்லது கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி போடுங்க. கூகுளில் போய்ட்டு ஜிஎஸ்டிஎன் ஃபார் எஸ்பிஎம் ஹோண்டா அப்படின்னு போட்டாலே வரும். எஸ்பிஎம் ஹோண்டாங்கிறது ஒரிஜினல் கம்பெனி தான், நான் எஸ்பிஎம்ங்கிறது எஸ்பிஎம்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிவிட்டு ஒரிஜினல் நம்பராக போடுங்க. நீங்கள் போட்டு என்ட்ரி பண்ணினா எதுவும் ஆப்ஷன் சொல்லக்கூடாது, ஓகேவா? நம்பர் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது கம்பெனி முதல் ஸ்டெப்பு, கம்பெனி கிரியேஷன். 2வது ஸ்டெப்பு F11ல் ஜிஎஸ்டி எனேபிள். 3வது ஸ்டெப்பு இந்த கம்பெனிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த கம்பெனிக்கு என்னென்ன லெட்ஜர் தேவை அப்படின்னா, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அந்த மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி
இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. இன்புட் செஸ்ஸு ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரில. இன்புட் செஸ்ஸு அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி கவனமாக செஸ்ஸுன்னு போடுங்க, பேஸ்ட் ஆன் வேல்யூ போடுங்க கண்ட்ரோல் ஏ. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் செஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி செஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லேபிலிட்டி, சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லேபிலிட்டி. எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லேபிலிட்டி. செஸ் பேயபிள் அண்டர் கரண்ட் லேபிலிட்டி. ஒரு பேங்க் லெட்ஜர் பிஎன்பி ஓடி அக்கௌண்ட் அண்டர் ஓடி. அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோ 25100000 400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம். இங்கே செட் ஆர்டர் எஸ் கொடுத்து இந்த இடத்துல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து 101 101. இங்கே வந்து நம்பர் ஆஃப் லீக் 50 போட்டு புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ. போட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது சொடக்ஸோன்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். சொடக்ஸோ அப்படின்னு ஒரு லெட்ஜர். சொடக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி டெட்டார். மெயின்டைன் பில் பை பில் இதுக்கு வேண்டாம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது ஹீரோ மோட்டார்ஸ் அப்படின்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஹீரோ மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். மெயின்டைன் பில் பை பில் எஸ். 15 நாள் கிரெடிட்டு. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா பாருங்கள், பார்த்துட்டு இருந்தால் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். 4வது ஸ்டெப்பு இன்வென்ட்ரி குரூப் வித் டேக்ஸ் கண்ட்ரோல். கேட்டகரி வேண்டாம். யூனிட் ஆஃப் மெஷரு ஐட்டம் 5 ஐட்டம் 6 ஐட்டம் தான் போடுறேன், ரொம்ப இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் குரூப்பில் 2 வீலர் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். இங்கே ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் எஸ். இங்கே ஹெச்எஸ்என் கோடு 8711 அப்படின்னு போட்டுக்கோ. 8711னா மோட்டார் சைக்கிள்ஸ் இன்க்ளூடிங் சைக்கிள் ஃபிட்டட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் டேக்ஸ் ரேட்டு கொடுங்க. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் ஜிஎஸ்டி ரேட்டு 18%. செஸ் வந்து பேஸ்ட் ஆன் வேல்யூ 3%. ஸோ மொத்தம் 21%. 2 வீலர் அப்படின்னு ஒரு. அடுத்தது கேட்டகரி கிடையாது, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இங்கே வந்து ஃபுல்லாக நம்பர்ஸு NYS அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஐட்டம் இருக்குது. அதை கொஞ்சம் கடை அப்படியே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ மாஸ்ட்ரோ ஐட்டம் நம்பர் 101 அண்டர் 2 வீலர். யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர். இந்த இடத்துல செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், நேராக நான் ரைட் ஆரை யூஸ் பண்ணுற பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50,700. இதை காப்பி பண்ணிங்க, இதை மைண்டில் வச்சுக்கோ. எவ்வளோ நேரத்தில் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் அவ்வளோதான். கண்ட்ரோலே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் ஹீரோ பேஷன் பார்ட் நம்பர் 102 2 வீலர் நம்பர்ஸ் எஸ்ஸு. இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, பர்ச்சேஸ் ப்ரைஸை மைண்டில் வச்சுக்கோ. 49,050 போட்டு கண்ட்ரோல் ஏ வேறு எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஹீரோ ப்ளஷரு பார்ட் நம்பர் 103 அண்டர் 2 வீலர் செட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்ஸு. இந்த இடத்துல 41,760 பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஏ. என்டர் கொடுத்தாலும் அதே தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 104 பார்ட் நம்பர் 104 2 வீலர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு. இந்த இடத்துல பர்ச்சேஸ் ப்ரைஸ் போடுங்க, செல்லிங் ப்ரைஸு பேஸ்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஏ முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி கடன் போடணும். 105 2 வீலர் செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு. 56,520. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு ஹெச்ஓடி கூப்பிட்றாரு. எங்கே விட்டோம்? ஹீரோ அச்சீவர் பார்ட் நம்பர் 105. இன்னும் 2 ஐட்டம் தான் இருக்குது, கொஞ்சம் கடன் போடுவோம். இது என்ன சார் பார்த்ததே போர் அடிக்கு சார் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும், நான் போர் அடிக்காமல் இன்றைக்கி ஏதாவது ஒரு புது சம் சொல்லி தருவேன். அதில் எப்போதுமே சரி,
நான் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதையே அரைச்ச மாவையே திரும்பி அரைக்க மாட்டேன். அதில் புதுமையாக ஏதாவது ஒன்று சொல்லி தருவேன், கண்டிப்பாக உண்டு, கவலைப்படாது. ஸோ முதல்ல இந்த மாதிரி நம்ம இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி. பர்ச்சேசஸ் வேர் மேடு ஃப்ரம் ஹீரோ மோட்டார்ஸ் 1/10 நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அக்கௌண்டிங் வவுச்சர் பி. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் என்ன F9. இப்போ வந்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், 1/10/2025 பண்ணுறோம். F2 போட்டு 1/10/2025 அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டு cannot be above the current period அப்படின்னு வரும். என்ன சொல்லுது, டேட்டு cannot be above the current period. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். டேட்டு cannot be above the current period அல்லது below the current period. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கரண்ட் பீரியடில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் பீரியடில் இல்லைன்னா கேட்வே ஆஃப் டேலியில் வந்து எந்த பீரியடில் இருக்குதுன்னு பார்த்துக்கோ, அது தேவையில்லாத விஷயம். கரண்ட் பீரியடில் இல்லை, அவ்வளோதான். நீ என்ட்ரி பண்ணுறது எந்த டேட்டு, அந்த டேட்டோட பீரியட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ட்ரி பண்ணுறது 1/10/2025னா கரண்ட் பீரியடுங்கிறது 25/26. அப்போ என்ன பண்ணணும், கரண்ட் பீரியடில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F2 போட்டு இங்கே 1/4/2025 அதுலேருந்து 31/3/2026 அப்படி போட்டு என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் 1/10/2025 அப்படின்னு என்ட்ரி போட்டால் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு cannot be below the current period அல்லது above the current period அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ட் F2 போட்டு பீரியடை சேஞ்ச் பண்ணி கரண்ட் இயருக்கு நீங்கள் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் டேட்டை மாற்றணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, யூ ஹாவ் டு பிரிங் த பீரியட் டு கரண்ட் இயர். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சேஞ்ச் த டேட். இந்த ரெண்டும் பண்ணாமல் என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சார் வரமாட்டேங்குது சார் அப்படிங்க, ரைட்டா? ஸோ அது வந்து தப்பு. அப்போ டேட்டு cannot be below the current period, டேட்டு cannot be above the current period. அப்படின்னா அர்த்தம், நீங்கள் என்ட்ரி பண்ணுற டேட்டு பிலோ த கரண்ட் பீரியட், கரண்ட் பீரியடுக்கு கம்மியாக இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். டேட்டு cannot be above the current period. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 1/4/2027 அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோ, 27ன்னு போட்டோன்னா என்ன பண்ணோம், டேட்டு cannot be above the current period அப்படின்னு. டேட் cannot be above the current period. இதே வந்து 1/4/2024 போட்டால் டேட்டு cannot be below the financial year beginning date. வேர்டை கவனிங்க, 1/4/2025 போட்டால் என்ன சொல்லுது, டேட்டு cannot be above the financial year beginning date. அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா, இப்போ 1/4/2024 நீங்கள் என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறேன். 1/4/2024 ஆனால் டேட்டு cannot be below the financial year beginning dateனா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்க முடியாது. நீங்கள் கம்பெனி ஆரம்பித்தது 1/4/25. அப்போ 1/4/24 டேட்டாவை எப்படி உன்னால் என்ட்ரி பண்ண முடியும், உன்னால் என்ட்ரி பண்ண முடியாது. ஆனால் என்ட்ரி பண்ணி தான் ஆகணும்னா நீ நிறைய இடத்துல கை வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ட்டுக்கே ஆல்டரில் போய்ட்டு இந்த இடத்த 24/25ன்னு மாற்றி அதுக்கப்புறம் இங்கேயும் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பீரியடை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணினா தான் என்ட்ரி பண்ண முடியும், ரைட்டா? நிறைய பேர் வந்து கம்பெனி ஆரம்பித்து எம்டிஆர் டேட்டா சப்மிட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இதுதான். டேட்டு cannot be above the current period அல்லது டேட்டு cannot be below the current period வந்தால் ஆல்ட் F2 போட்டு பீரியடை சேஞ்ச் பண்ணிக்கோ, ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2025 இன்வாய்ஸ் நம்பர் 3156 ஹீரோ மோட்டார்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், எல்லாத்துலேயும் 3 ஐட்டம் பண்ணுறோம், ஓகேவா? எல்லாத்துலேயும் 3 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குது, 6 ஐட்டம் இருக்குது. ஸோ 101ல் 3, 102ல் 3, 103ல் 3, 104ல் 3, 105ல் 3, 106ல் 3. ஸோ இது இன்வாய்ஸ் வந்து மொத்தம் 3 பார்ட். இது வந்து அக்கௌண்டிங் பார்ட், இது இன்வென்ட்ரி பார்ட். இது முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னல் பார்ட். அடிஷ்னல் பார்ட்டுங்கிறது இந்த அமௌண்ட்டு காலத்தை கவனிங்க, இந்த அமௌண்ட்டு காலம் டோட்டல் வரும், இந்த டோட்டலை தாண்டி வர்றது தான் அடிஷ்னல் பார்ட். இந்த அமௌண்ட்டு காலத்தை தாண்டி வர்றது தான் அடிஷ்னல் பார்ட். இதை தாண்டி வரணும், அதுக்கு 2 வாட்டி என்ட்ரி பண்ணணும். ஏன்னா மொதல் என்ட்ரி பண்ணும்போது என்ன நினைக்கும் டேலி,
இன்னும் இன்வென்ட்ரி இருக்குன்னு நினச்சி இன்வென்ட்ரி காலத்துக்கு போகும். நீங்கள் இன்னொரு என்ட்ரி கொடுத்தா தான் சரி இன்வென்ட்ரி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அடிஷ்னல் அக்கௌண்டிங் என்ட்ரிக்கு போகும். அடிஷ்னல் அக்கௌண்டிங் என்ட்ரி என்ன இருக்குது அப்படின்னா இன்புட் சிஜிஎஸ்டி டேக்ஸு, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸு, இன்புட் செஸ்ஸு டேக்ஸ், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அடுத்தது ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணல, இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரவுண்ட் ஆஃப் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைப் ஆஃப் லெட்ஜர் வந்து இன்வாய்ஸ் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. ஈவே பில்லாம் வேண்டாம், நோ கொடுத்து என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இதை சேர்த்துமே இது முடிஞ்சு போச்சு. இது பர்ச்சேஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் என்ட்ரி ஓகே. இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி போடணும். சேல்ஸ் என்ட்ரி போடணும்னா இதுக்கு வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணணும். ஏன் சார் வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணணும்? ஆல்டர் பண்ணினா பத்தாதான். ஆல்டர் பண்ணினா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சிங்கிள் டெபிட் சிங்கிள் கிரெடிட், சிங்கிள் டெபிட் மல்டிபிள் கிரெடிட் அல்லது சிங்கிள் கிரெடிட் மல்டிபிள் டெபிட்டுக்கு தான் நீங்கள் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண முடியும். கான்செப்ட் என்ன? வவுச்சர் டைப் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு தான் நீங்கள் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண முடியுமே ஒழிய டபுள் என்ட்ரி மோடுக்கு உங்களால் வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ண முடியாது. டேலியில் இன்னி வரைக்கும் சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு தான் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண முடியுமே ஒழிய டபுள் என்ட்ரி மோடுக்கு கிரியேட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல, ரைட்டா? இப்போ டபுள் என்ட்ரி மோடுக்கு நீங்கள் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸுக்கு மாத்திரம் ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு தனி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் வவுச்சர் டைப். இந்த இடத்துல பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி, பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் இன்வாய்ஸ். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். நேராக வாங்க பிரிண்டிங் கீழே பிஓஎஸ் இன்வாய்ஸ், இதை வந்து எஸ் கொடுத்துக்கணும். இதை எஸ் கொடுத்துட்டு மெசேஜ் டு பிரிண்டில் ஒரு 2 மெசேஜ் ஏதாவது உனக்கு என்ன பிடிச்சதை எது வேணால் போட்டுக்கலாம். நான் என்ன போடுறேன் அப்படின்னா குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக் அப்படின்னு போடுறேன். மெசேஜ் டு பிரிண்ட் 2வது மெசேஜ், தேங்க்யூ, நீ வந்ததே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான், விசிட் அகைன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ டிஃபால்ட் டைட்டில் பிஓஎஸ் டெம்ப்ளேட்டில் போட்டுக்கோ. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ். டிக்ளரேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வேண்டாம். நேம் ஆஃப் த கிளாஸில் பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம். இது பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் டைப்பில் 2-3 கிளாஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பிஓஎஸ் இன்வாய்ஸ். இந்த இடத்துல கிஃப்ட் வவுச்சருக்கு நேராக சொடக்ஸோ, கிரெடிட் கார்டுக்கு நேராக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், செக்குக்கு நேராக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், கேஷுக்கு நேராக கேஷ். அதுக்கப்புறம் கீழே ஜிஎஸ்டி லோக்கல் சேல், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் செஸ்ஸு, ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ். இப்போ வரிசையாக சேல்ஸ் என்ட்ரி போட வேண்டியதான். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8, அதில் பிஓஎஸ்ங்கிற வவுச்சர் டைப்பில் பிஓஎஸ்ங்கிற கேஷை செலக்ட் பண்ணி இங்கே நாட் அப்ளிகபிள் போடுங்க, 101 அப்படின்னு போடுங்க. 61,347 தரணும். அந்த கஸ்டமர் எப்படி தரானோ அதை அப்படியே போடணும். இந்த 61,147 எப்படி தரான் பாருங்க, இப்படி தரான். கிஃப்ட் வச்சுரா 5000 தரான். அடுத்தது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதில் எவ்வளோ தரான்? 12,675 ரூபாய். அடுத்தது செக்கா எவ்வளோ தரான்? 15,210. அங்கே செக் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் HDFC செக் நம்பர் 00014 இந்த மாதிரி ஏதோ ஒன்று தரான், நம்பர் போட்டு. 28,462 கேஷ். இந்த கேஷ் எப்படி தரான்? 28,500 தரான். பாக்கி 38 ரூபா தரணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேரேஷன் ஏதாவது வேணுமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ட்ரி பண்ணதும் என்ன ஆகும்? ப்ரீவியூ காக்கும். ஒரு வாட்டி ப்ரீவியூ போய் பாருங்கள். இந்த இடத்துல ஐ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரிவியூ வரும். பெருசாக பார்க்குறதுக்கு ஆல்ட் இசட் அல்லது இங்கே ஜூம்னு இருக்கும், அதை எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில் வேல்யூ எவ்வளோ தரணும்? 61,347. அதை எப்படி தந்திருக்கான்? கிஃப்ட் வவுச்சர், கிரெடிட் கார்டு, செக்கு, கேஷ். 28,500 கொடுத்தா நாம் 38 ரீஃபண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு cannot be taken back, தேங்க்யூ, விசிட் அகைன், அந்த மாதிரி வரும். பிஓஎஸ் இன்வாய்ஸ், ரைட்டா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வரிசையாக எல்லாத்தையும் போட வேண்டியதான். சில பேர் என்ன கேட்பான், சார் என் பேர் வரணும் சார், என் பேர் வரணும்.
அப்போ பாருங்கள், இங்கே வந்து பேர் வரணும். வெங்கடேஷ் இருக்கார், சார் என் பேர் போடுங்க அப்படிங்கிறார். ஸோ வெங்கடேஷ்னு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல புரசைவாக்கம், அவருடைய அட்ரஸ் புரசைவாக்கம்னு வச்சுக்கோம். அவர் பேரை போடும் 102. எவ்வளோ தரணும்? 65,945. அதை எப்படி தராரு? இதை எப்படி தராரு? கிஃப்ட் வச்சுரா ஒரு 3000 தராரு. அடுத்தது கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு 13,625 தராரு. அடுத்தது செக்காக 16,350 தராரு. அடுத்தது கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா 32,970 தரணும், 33,000 தராரு. பாக்கி 30 நம்ம கொடுத்துட்டோம். இது பரவாயில்ல சார். இன்னொருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் அவன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு கொடுங்க, நான் கம்பெனி பேரில் எடுப்பேன், கம்பெனியில் கிளைம் பண்ணணும் ஜிஎஸ்டிம்பா. அட கம்யூனிட்டி வண்டி எல்லாம் வாங்கினா ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியாது, ரைட்டா? வண்டி வாங்கினா ஜிஎஸ்டிலாம் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் கேட்பான், நம்மளும் ஆமாம் சார் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலான்னு கொடுத்து விட்ருவோம். அதுக்கப்புறம் அவன் நோட்டீஸ் வந்து அவன் கட்டின்ட்டு ரொம்ப அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வண்டிக்கு எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வேணும் சார் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ எப்படி வேணும்? அதே சமயம் அவனுக்கு நம்ம லெட்ஜரும் க்ரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி போடுங்களேன், சரவணா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதோட ஜிஎஸ்டி நம்பர் ப்ரைஸ் போடும். இப்போ வந்து சரவணா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது, சரவணா என்டர்பிரைசஸ்ங்கிற கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர். இப்போ அந்த கம்பெனி தான் பேரில் எனக்கு வண்டி வேணும் சார்ங்கிறான். அப்போ என்ன பண்ணலாம், நாட் அப்ளிகபிள் போடுங்க. இந்த இடத்துல ஆல்டிஎல் ஃபெட்ச் டீட்டெயில் நீங்கள் ஒரிஜினலாக இருந்தால் போடலாம், இல்லைனாக்கா இங்கே சரவணா என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டு அவங்களுடைய அட்ரஸ், சரவணா என்டர்பிரைசஸோட அட்ரஸ் என்ன, இந்த இடத்துல ஒரிஜினல் போட்டால் வராது, ஏன்னா நமக்கு லைசன்ஸ் இல்லை, விடுங்க. சரவணா என்டர்பிரைசஸோட அட்ரஸ் என்ன இங்கே பார்க்கலாமா? ஜிஎஸ்டியில் போய் பார்ப்போம். சரவணா என்டர்பிரைசஸோட அட்ரஸ் ஜிஎஸ்டி சைட்டில் போனீங்கன்னா சர்ச் டேக்ஸ் பேரில் சர்ச் பை ஜிஎஸ்டிஎன் யூசிங் ஜிஎஸ்டிஎன், அதில் போய்ட்டு இந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டால் அட்ரஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த சைட்டுக்கு போகிறது ஜிஎஸ்டிஆன் 1 சரவணா என்டர்பிரைசஸ் சவுகார்பேட்டில் இருக்குது, எலிஃபென்ட் கேட்டு சவுகார்பேட். அப்படியே காப்பி பண்ணுறோம், அப்படியே போடுறோம். என்ட்ரு கொடுத்தோன்னா அப்படியே காப்பி பண்ணி போட்டால் முன்னாடிலாம் அப்படியே ஒரே லைனில் வரும், சுக்குமி லகுதி இப்படின்னு. ஆனால் பாருங்கள் இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குது, ட்ராப் டெஸ்ட் ஆகிக்குது ஆட்டோமேட்டிக்காக. இந்த இடத்துல ரெகுலர்னு போட்டு அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை போடுங்க, அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர். ஏன்னா அவன் ஜிஎஸ்டி கேட்டிருக்கான் இல்லையா, ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து உட்காரணும், ஆனால் அவன் பேரில் லெட்ஜர் கிரியேட் ஆகக்கூடாது. ஸோ பிளேஸ் ஆஃப் தமிழ் தப்ளை 103 அப்படின்னு போடுங்க. போட்டு எப்படி சார் பணம் தராமல், எப்படி தராமல் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி தரான் அப்படின்னா 2000 ரூபா கிஃப்ட் வவுச்சர், கிஃப்ட் வவுச்சரில் 2000. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு 11,600. செக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,920. கேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28,624, 28,700 தரான், 76 ரூபா ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் அந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வரும் எல்லாமே, அந்த கம்பெனி நம்பர் அவனுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வரும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் இது வருமா சார்? கண்டிப்பாக வரும். கேட்வே ஆஃப் டாலியில் டாக்கில் ஜிஎஸ்டிஆர் 1 போய் பாருங்கள், அக்டோபர் மாதம் போய் பாருங்கள், 1/10 to 31/10 ஜிஎஸ்டி நம்பர் போட்டு B2B இன்வாய்ஸில் 1, B2C இன்வாய்ஸில் 2 வந்துருக்கு. வவுச்சர்ஸ் ஹேவிங் கான்ஃப்ளிக்ட் வித் மாஸ்டர் என்ன இருக்குது, மிஸ் மேட்ச் இன் சொடக்ஸோ. சொடக்ஸோ வந்து அன்ரீச்சரில் போடும். சொடக்ஸோ வெங்கடேஷன், வெங்கடேஷ்க்கு வந்து சொல்லலை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்னு சொல்லியாச்சு. அன்ரிஜிஸ்டர்ட் தான் வெங்கடேஷ். ஸோ வெங்கடேஷ் வந்து என்னங்கிறது சொல்லலை. சொடக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அன்ரிஜிஸ்டர்ட் தான், சொடக்ஸோ அன்ரிஜிஸ்டர்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B2B இன்வாய்ஸ் அந்த ஒரு நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வந்திருக்கு. ஆனால் சரவணா என்டர்பிரைசஸில் லெட்ஜர் இருக்கா அப்படின்னா இருக்காது, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சரவணா என்டர்பிரைசஸ் இருக்குமானா கிடையாது. ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி நம்பர் போட்டு பில்லு வேணும், ஆனால் அவன் பேரில் லெட்ஜர் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் பையர் டீட்டெயிலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
பையர் டீட்டெயிலை நீங்கள் ரைட்டா. ரைட். இப்போ அடுத்து இன்னொரு அப்டேட் பார்க்கலாம். எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னமும் டேலியில் சில பேர் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சார்னா, பர்ச்சேஸ் போடும்போது அல்லது சேல்ஸ் பண்ணும்போது சார் எனக்கு ஜிஎஸ்டி வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜிஎஸ்டி வரலைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வெங்கடேஷ், இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள். நான் எங்கேயாவது விட்டுட்டேனா அப்படிங்கிறத பாருங்கள். நான் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணுறேன். சரிங்க. ஜிஎஸ்டி ஓகே. உங்களுக்கு கால்குலேட் ஆகலைன்னா எதனால் கால்குலேட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு எங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி கிரியேஷன் பாருங்கள். கம்பெனி கிரியேஷன் இங்கே 25 26ன்னு போட்டு இங்கே வந்து 26 27 இருந்தால் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், இங்கே இடத்துல நான் 24 25ன்னு போடுறேன். இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 24 25ன்னு போடுறேன். இப்படி மாற்றுறேன். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 24 25ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ 24 25க்கு போட்டேன்னா எனக்கு டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகுமானா ஆகாது. இங்கே வந்து 24 25ன்னு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 25 அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து போட்டோன்னா 24 25லேருந்து கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் வீயில் போயிட்டு பீரியட் வந்து 24 25ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 10/4/24 ஒரு பில்லு போடுறேன். சாரி, 2/4/24 ஒரு பில்லு போடுறேன். இங்கே போட்டு 101 அப்படின்னு போட்டோன்னா இங்கே டேக்ஸ் கால்குலேட் ஆகுமானா டேக்ஸ் கால்குலேட் ஆகுது. சார் எனக்கு இங்கே டேக்ஸ் கால்குலேட் ஆகலை அப்படிம்பாங்க. ரைட்டா? என்ன காரணம்? நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இங்கே வந்து கம்பெனியை இங்கே தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் என்ன ஃபினான்ஷியல் இயர் கொடுக்குறேனோ அந்த ஃபினான்ஷியல் இயர் தான் இங்கே போடணும். ஆனால் இங்கே ஒரு ஃபினான்ஷியல் இயர் போட்டுட்டு அதுக்கு கம்மியாக இங்கே போட்டிருப்பீங்க. ஏன்னா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் டேக்ஸ் கால்குலேட் ஆகாது. அப்போ டேக்ஸ் கால்குலேட் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? எங்கெல்லாம் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயர் தான் கொடுத்துருக்கா பார்க்கணும். இப்போ 24 25க்கு நான் வரவழைக்கிறேன் பாருங்கள். மொதல் ஸ்டெப்பு F11 போகணும். மொதல் ஸ்டெப் F11 போங்க. F11 இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில். மொதல் ஸ்டெப்பு கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அங்கே போங்க. அந்த இடத்துல ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், வரலாறு. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், 1/4/24ன்னு போடுங்க. 1/4/24ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். என்ன ஸ்டெப்பு? இந்த F11 கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அங்கே போய்ட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் இதுதான் மாற்றணும். ஸோ அங்கே போய்ட்டு 1/4/24ன்னு மாற்றுங்க. இது முதல் இடம். ரெண்டாவது இடம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அங்கே போங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸில் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ போங்க. எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் ஐ தான். அதில் ஜிஎஸ்டி ஹெச்எஸ்என் ஜிஎஸ்டி ரேட் ரெண்டுமே மாற்றணும். இங்கே வந்து ஜிஎஸ்டி ஹெச்எஸ்எனில் போய்ட்டு 1/4/2024 அப்படின்னு மாற்றுங்க. அதே மாதிரி ரேட்டு டீட்டெயில் வாங்க, கண்ட்ரோல் ஐ போங்க. ஜிஎஸ்டி ரேட் ரிலேட்டட் டீட்டெயில் அங்கேயும் 1/4/2025 அப்படின்னு மாற்றுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேர் ஒரு தப்பு பண்ணினா எவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். கண்ட்ரோல் ஆகி போயிட்டு இந்த இடத்துல இங்கே 1/4/2024ன்னு மாற்றுங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ஆகி போயிட்டு இங்கே ரேட் ரிலேட்டட் டீட்டெயில் அங்கேயும் போயிட்டு 1/4/2024ன்னு மாற்றணும். அதே மாதிரி அவுட்புட்டு இன்புட்டு சிஜிஎஸ்டி இங்கே போயிட்டு கண்ட்ரோல் ஆகிருக்கா, இங்கே கிடையாது. ஸோ டேக்ஸ் லெட்ஜரில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி லெட்ஜர் ஹீரோ மோட்டார்ஸ் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு கண்ட்ரோல் ஆகி போட்டு அவருக்கு கால்குலேட் பண்ணணும்னா இங்கே ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரியில் 1/4/2024ன்னு போய்ட்டு அங்கே போய் நீங்கள் மாற்றுங்க. ஓகேவா? ஸோ பார்ட்டி லெட்ஜரில் மாற்றணும். ரைட்டா? ஸோ முதல்ல டேக்ஸ் லெட்ஜரில் மாற்றியாச்சு, பார்ட்டி லெட்ஜரில் மாற்றியாச்சு. அடுத்தது இன்வென்ட்ரி டேக்ஸ் கண்ட்ரோலில் வாங்க. டேக்ஸ் கண்ட்ரோலில் ஸ்டாக் குரூப்பில் போய்ட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஏர் இங்கே வந்து கண்ட்ரோல் ஐ, இங்கே கண்ட்ரோல் ஐயில் இங்கே வந்து ஹெச்எஸ்என் கோடு இங்கேயும் வந்து 1/4/2024 அப்படின்னு மாற்றுங்க. மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ரேட்டு டீடைல் இங்கேயும் வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்து இந்த இடத்துல 1/4/2024ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து பாருங்கள் ஓரளவு வந்திருக்கும். இப்போ அநேகமாக இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ கொடுத்து பாருங்கள். கண்ட்ரோல் ஐ கொடுத்தா இங்கே வந்துடுச்சு. ஏப்ரல் 24 வந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல
என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ஆஸ் பர் கம்பெனி கொடுத்துருக்கோம். எதுக்கும் கண்ட்ரோல் ஆகி கொடுங்க. ஸ்டாக் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4/25ன்னு இருக்குது. ஸ்டாக் ஐட்டத்துலேயும் 1/4/25ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் 1/4/24ன்னு மாற்றணும். ஆஸ் பர் கம்பெனி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகி கொடுத்து ஸ்டாக் ஐட்டத்துலேயும் மாற்றணும். 1/4/2024 குரூப்பில் மாற்றினாலும் ஐட்டத்துலேயும் மாற்றணும். அப்போ தான் வரும். ஸோ அடுத்தது 102 அங்கே போங்க. அங்கேயும் போயிட்டு கண்ட்ரோல் ஆகி கொடுங்க. எல்லாத்துலேயும் மாற்றணும் நீங்கள். ஓகேவா? அங்கே போயிட்டு 1/4/25ன்னு இருக்குது. அதனால தான் வராது. 1/4/24 எகைன் கண்ட்ரோல் ஆகி ரேட்டு டீட்டெயில் எல்லாத்துலேயும் மாற்றணும். 1/4/24 அப்படின்னு மாற்றுங்க. ஆஸ் பர் கம்பெனி. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேல்ஸ் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 101 போடுங்க. ஒரு 20,000 ரூபாய் ரேட்டு போட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஏன் இந்த ஐட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரல அப்படின்னா, இங்கே ஐட்டத்து நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/25ன்னு இருக்குது. ஸ்டாக் ஐட்டத்தில் இங்கே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு 1/4/25ன்னு இருக்குது. இதை நீங்கள் 1/4/2024 அப்படின்னு போட்டுட்டு, இதையும் இந்த மாதிரி 1/4/2024ன்னு போட்டுட்டு, இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேல்ஸ் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ வந்து கண்ட்ரோல் ஏ போட்டு சேல்ஸ் என்ட்ரி 101 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகலைன்னா 6 இடத்துல நீங்கள் மாற்றணும். 6 இடத்த செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணணும். எங்கெங்க? ஃபஸ்ட்டு F11 முதல்ல ஆல்ட்டுக்கே ஆல்டர் எங்கெங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர் அங்கே போய் செக் பண்ணுங்கள். இந்த ஃபினான்ஷியல் இயரும் இதுவும் ஒன்றா இருக்கா? முதல் இடம். ரெண்டாவது இடம் F11ல் இங்கே எனபிள் ஜிஎஸ்டி கண்ட்ரோல் ஐ, இது ரெண்டாவது இடம். மூணாவது இடம் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஆல்டரில் போய்ட்டு லெட்ஜரில் பர்ச்சேஸ் லெட்ஜர் அண்டு சேல்ஸ் லெட்ஜர் எல்லா பர்ச்சேஸ் எல்லா சேல்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸில் போய்ட்டு கண்ட்ரோல் ஐ அங்கே போய்ட்டு என்ன எல்லா இடத்துலையும் ஹெச்எஸ்என்லேயும் அதே மாதிரி ரேட்லேயும் அதே மாதிரி லோக்கல் சேல் பர்ச்சேஸ் லெட்ஜர் சேல்ஸ் லெட்ஜர் அதே மாதிரி பார்ட்டி லெட்ஜர் எல்லா பார்ட்டியும் மாற்றணும். கண்ட்ரோல் ஐ இல்லைனா வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்காக கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் டேட்டா கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்டாக் குரூப்பில் மாற்றணும். ஸ்டாக் குரூப்பில் போய்ட்டு கண்ட்ரோல் ஐ போட்டு மாற்றணும். நீங்கள் வந்து இங்கே மாற்றினாலும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன் ஆகாது? ஸ்டாக் ஐட்டத்தில் இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டாக் ஐட்டத்தில் போய்ட்டு இங்கேயும் போய் மாற்றணும். இங்கே பாருங்கள் கண்ட்ரோல் ஐ அங்கே மாற்றினதுனால இங்கே வருதா பாருங்கள், வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1/4/25 தான் இருக்கும். நீங்கள் 1/4/24ன்னு போடணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இன்வென்ட்ரியில் மாத்திரம் பத்தாது, சாரி குரூப்பில் மாத்திரம் பத்தாது, ஐட்டத்துலேயும் நீங்கள் போயிட்டு மாற்றணும். அந்த மாதிரி மாற்றினா தான் உங்களுக்கு ரேட் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இன்றைக்கி நாம் 2 புது விஷயம் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஒன்று, ஒரு டேட்டு என்ட்ரி பண்ணும்போது அந்த டேட்டு உங்களால் என்ட்ரி பண்ண முடியலன்னா ஆல்ட் F2 போட்டு அந்த டேட்டுடைய பீரியட் என்னவோ அந்த பீரியடை என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த டேட்டை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த பர்ச்சேஸ் என்ட்ரியோ சேல்ஸ் என்ட்ரியோ போட முடியும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகலைன்னா இந்த 6 இடங்களையும் பார்க்கணும். எங்கெல்லாம் பார்க்கணும்? ஆல்ட்டுக்கே ஆல்டர் முதல் இடம், ரெண்டாவது இடம் F11 ஃபியூச்சர், மூணாவது லெட்ஜர்ஸில் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு, நாலாவது சன்ட்ரி டெட்டார் அண்டு கிரெடிட்டார் லெட்ஜர், அஞ்சாவது ஸ்டாக் குரூப்பு, ஆறாவது ஸ்டாக் ஐட்டம். இந்த 6 இடத்துலையும் பாருங்கள். இந்த 6 இடத்துலையும் பார்த்து அப்பயும் எனக்கு கால்குலேட் ஆகலை சார் அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு டென்ஷனாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் அப்படிம்போம். அந்த மாதிரி டேலியை வந்து ஒரு டீ கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ட்ரபிள் ஷூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரபிள் ஷூட் ஆப்ஷனில் ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிப்பேருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனியை, எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி SBM ஹோண்டா, அதை ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து 7வது ஆப்ஷன். அப்பயும் வரல சார், என்ன பண்ணுறது? 8வதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரீரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஆர் ரீரைட்டு. ரீரைட் ஆப்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி ரிப்பேர் நல்லா பண்ணோம். அதை போய் என்ட்ரி பண்ணி திரும்பவும் ரிப்பேர் பண்ணுங்கள். ரிப்பேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்பயும் வரல அப்படின்னா வேறு வழியே இல்லை, டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஆரம்பத்துலேருந்து போடுங்க. இதை தவிர எனக்கு வேறு எதுவும் வழி தெரியல. அந்த மாதிரி வழி தெரிஞ்சால் எக்ஸ்பர்ட் நம்மள்கிட்ட வெங்கடேஷ் இருக்கார், சொல்லட்டும்.
தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.